மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் உபரிநீரின் அளவு 32,000 கனஅடியிலிருந்து 22,900 கனஅடியாக குறைக்கப்பட்டது. முழு கொள்ளளவை எட்டியதைத் தொடர்ந்து மேட்டூர் அணை நேற்று மாலை திறக்கப்பட்டது. இந்நிலையில் கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 48,000 கனஅடியாக சரிந்தது. இதையடுத்து 16 கண் மதகுகள் வழியாக திறக்கப்பட்ட உபரிநீரின் அளவு 32,000 கனஅடியிலிருந்து 22,900 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் சரபங்கா காவிரி உபரிநீர் நீரேற்று திட்டத்தின் மூலமாக சேலம் மாவட்டத்தின் வறண்ட ஏரிகளை நிரப்பும் பணி தொடங்கியது. இத்திட்டத்தின் கீழ் 57 ஏரிகள் நிரப்பப்பட உள்ளன. முதல் கட்டமாக காளிப்பட்டி ஏரிக்கு வந்த உபரிநீருக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி. எம். செல்வ கணபதி ஆகியோர் மலர் தூவி வரவேற்றனர். கொடைக்கானலில் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கோடை மழை குறைவாக பெய்துள்ளது. இதனால் மூளையாறு அருவி போன்ற நீர்நிலைகள் வறண்டு மலைப்பகுதிகள் வறட்சியின் பிடியில் சிக்கியுள்ளன. தென்மேற்கு பருவமழை பிற மாவட்டங்களில் பெய்த போதிலும் கொடைக்கானலில் சாரல் மழையாகவே இருந்ததால் இந்த பகுதி வறட்சியின் தாக்கத்தை உணரத் தொடங்கியிருக்கிறது. இந்த நிலை தொடர்ந்தால் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இயற்கையின் சீற்றமும் ஒரு வகையில் அழகுதான். ஸ்ரீஹரி கரந்த் என்பவர் சீறி வரும் ஆற்றையும் அது நீர்வீழ்ச்சியாக மாறி பேரிரைச்சலோடு விடும் காட்சிகளையும் தனது கேமராவால் கவிதையாக மாற்றியுள்ளார். கர்நாடக மாநிலம் மாண்டியா அருகே உள்ள ககனகுச்சி நீர்வீழ்ச்சி வெள்ளமாக மாறி பார்ப்போரை பிரமிக்க வைக்கும் வகையில் பிரவாகமாக பயணிக்கிறது. இக்காட்சியை ஏராளமானோர் நேரில் கண்டுகளிக்கின்றனர். கனமழை காரணமாக சிம்லாவில் 5 மாடி கட்டடம் ஒன்று சில நொடி பொழுதில் தரைமட்டமானது. பக்தாகுபர் என்ற பகுதியில் இந்த கட்டட விபத்து நடந்திருக்கிறது. கட்டடத்தில் சேதங்கள் இருந்தது முன்னரே தெரிய வந்ததால் அங்கிருந்தவர்கள் ஏற்கனவே வெளியேற்றப்பட்டிருந்தனர். இதனால் உயிர் சேதமோ காயமோ ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது. அருகாமையில் நடைபெறும் 4 வழிச்சாலை பணிகளால் கட்டடத்தில் விரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இடிந்து விழுந்த கட்டடத்தின் அருகில் மேலும் 3 கட்டடங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றன. வடமாநிலங்களின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வரும் நிலையில் மத்திய பிரதேசத்தில் உள்ள புகழ்பெற்ற துவாந்தர் நீர்வீழ்ச்சிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெடகட் பகுதியில் உள்ள இந்த நீர்வீழ்ச்சிக்கு வரும் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வரை சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நர்மதா ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் வரும் 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை செயற்கை மழை பொழிய வைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. காற்று மாசை கட்டுப்படுத்தும் நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. ஜூலை 4 முதல் 11ஆம் தேதி வரை செயற்கை மழை பொழிய வைக்க உகந்த காலநிலை இருப்பதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் தெரிவித்தார். எனினும் குறிப்பிட்ட நாட்களில் காலநிலை மாறும் பட்சத்தில் செயற்கை மழை திட்டமும் ஒத்திவைக்கப்படும் என அவர் கூறினார். IIT கான்பூர், புனேவில் உள்ள வானிலை மையம் உள்ளிட்டவற்றின் ஆதரவுடன் இத்திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. வளைகுடா நாடான கத்தாரில் வெயில் கொடுமை அதிகரித்து வரும் நிலையில் வெளிப்புற பகுதிகளும் குளிர்சாதன வசதி கொண்டதாக மாற்றப்படுகின்றன. கட்டட வளாகங்கள், பூங்காக்கள் போன்ற இடங்களிலும் ஏசி வசதி செய்யப்பட்டுள்ளது. குளிர்சாதன வசதி இல்லாத இடங்கள் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகின்றன. குழந்தைகள் நீர்நிலைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். அடுத்து வரும் ஆண்டுகளில் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கத்தார் வானிலை அதிகாரிகள் தெரிவித்தனர். திம்பு வெற்றிமாறன் கூட்டணி திரைப்படம் வடசென்னை உலகத்தில் வருவதால் தனுஷ் காப்புரிமை கோரியதாக வெளியான செய்தி வதந்தி என இயக்குநர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். வடசென்னையின் ஒட்டுமொத்த காப்புரிமையும் தனுஷிடம்தான் உள்ளது. அதற்காக அவர் பணம் கேட்பதில் எந்த தவறும் இல்லை. அதை எதிர்மறையாக பார்க்க தேவையில்லை என்று தெரிவித்தார். சமீபத்தில் இது தொடர்பாக வெளியான செய்திகள் தன்னை மிகவும் காயப்படுத்தியதாகவும் தனுஷ் சிம்புவுடனான படத்தை இயக்க தனக்கு முழு சுதந்திரம் அளித்திருப்பதாகவும் தெரிவித்தார். இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS தபார் நடுக்கடலில் விபத்திற்குள்ளானது. வளைகுடா கடற்பகுதியில் ஓமனை நோக்கி சென்று கொண்டிருந்த போது தீ விபத்து ஏற்பட்டது. கண்ட்லாவில் இருந்து ஓமனின்
சினாஸ் நோக்கி சென்று கொண்டிருந்த போது கப்பலின் என்ஜின் அறையில் ஏற்பட்ட தீ விபத்தால் பதற்றம் ஏற்பட்டது. இதன் காரணமாக கப்பலில் வெளிச்சம் முற்றிலும் தடைபட்டது. இதனையடுத்து படகுகள் மற்றும் ஹெலிகாப்டர்களில் விரைந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். டெல்லியிலிருந்து டோக்கியோ செல்லவிருந்த ஏர் இந்தியா விமானம் பழுது காரணமாக கொல்கத்தாவுக்கு திருப்பிவிடப்பட்டு தரையிறக்கப்பட்டது. போயிங் 787 ட்ரீம்லைனர் வகை விமானம் டெல்லியிலிருந்து டோக்கியோ ஹனேடா விமான நிலையத்துக்கு புறப்பட்டுச் சென்றது. கேபின் பகுதியில் அதிக வெப்பம் இருப்பது தெரியவந்ததை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கொல்கத்தாவில் தரையிறக்கப்பட்டதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. பயணிகள் டெல்லி செல்ல மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டது. கொல்கத்தாவில் கூட்டு பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டி மேற்கு வங்கத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பாஜகவினர் போராட்டம் நடத்தினர். கொல்கத்தாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி தலைமையில் தீப்பந்தம் ஏந்தி பேரணியாக சென்ற பாஜகவினர் நியாயம் கிடைக்க வேண்டும் என முழக்கம் எழுப்பினர். மமதா பானர்ஜி ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதாக குறிப்பிட்ட சுவேந்து அதிகாரி முக்கிய குற்றவாளியை காப்பாற்ற ஆளும் கட்சியினர் முயல்வதாகவும் குற்றம் சாட்டினர். கொல்கத்தாவில் சட்டக்கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கில் எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா உண்மை கண்டறியும் குழுவை நியமித்துள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர்களான சத்பால் சிங், மீனாட்சி லேக்கி, நாடாளுமன்ற உறுப்பினர்களான பில்லவ் குமார் தேவ், மனன் குமார் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய 4 பேர் கொண்ட குழுவை பாஜக நியமித்துள்ளது. உண்மை கண்டறியும் குழு விசாரணை நடத்தி பாரதிய ஜனதா தேசிய தலைவர் JP நட்டாவிடம் அறிக்கையை சமர்ப்பிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்த மத குருக்களில் ஒருவரான தலைலாமாவின் 90வது பிறந்த நாள் இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகர் ரிச்சர்ட் கெரே உள்பட ஏராளமானோர் தலைலாமாவிடம் ஆசி பெற்று மகிழ்ந்தனர். பிறந்த நாளை ஒட்டி தனது வாரிசு குறித்த அறிவிப்பையும் தலைலாமா வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. திபெத் பகுதியைச் சேர்ந்தவரான தலைலாமா சீனாவின் எதிர்ப்பு காரணமாக 66 ஆண்டுகளாக இந்தியாவில் வசித்து வருகிறார். தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் வருடாந்திர கழுதை திருவிழா நடைபெற்றது. இதில் கழுதைகளை வண்ணமயமாக அலங்கரித்து கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. விவசாயிகளின் பணிகளுக்கு கழுதைகள் மிகவும் பயன்படும் நிலையில் அவற்றை கௌரவிக்கும் வகையில் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட கழுதைகளுக்கு போட்டி நடத்தப்பட்டு அவற்றின் உரிமையாளர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞரை விசாரணை என்னும் பெயரில் தாக்கியது ஏன் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியது. சிவகங்கை அருகே விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித் என்பவரின் மரணம் தொடர்பான வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு செந்தில்வேல் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் கடந்த 4 ஆண்டுகளில் 24 காவல் மரணங்கள் நிகழ்ந்துள்ளன, அவர் என்ன தீவிரவாதியா என காவல்துறைக்கு கேள்வி எழுப்பியதோடு இதனை மனுவாக தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுப்பதாக கூறினர். தமிழகம் முழுவதும் உள்ள கலை அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு வகுப்பு இன்று தொடங்கியது. சென்னையில் 1ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளை ஆட்டம் பாட்டத்துடன் பூக்கள் வழங்கியும் மாலைகள் அணிவித்தும் வரவேற்றனர். அதன்படி சென்னை ராணிமேரி கல்லூரியில் 1ஆம் ஆண்டு இளங்கலை படிப்புகளில் சேர்ந்த மாணவ மாணவிகளை கல்லூரியின் முதல்வர், பேராசிரியர்கள் ஆர்வத்துடன் வரவேற்றனர். சென்னை மாநில கல்லூரியிலும் முன்னாள் மாணவர்கள் வெற்றிலைப்பாக்கு, பூ, வாழைப்பழம் வைத்து பன்னீர் தெளித்து மாணவ மாணவிகளை வரவேற்றனர். அதேபோல 100 ஆண்டை கடந்த சேலம் அரசு இருபாலர் கலைக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவ மாணவியருக்கு மலர் கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே 12ஆம் வகுப்பு முடிந்து கல்லூரியில் 1ஆம் ஆண்டில் மாணவிகள் அடியெடுத்து வைத்த நாளில் அவர்களுக்கு நெற்றியில் சிந்தூர் திலகம் விட்டு பூங்கொத்து வழங்கி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 1ஆம் ஆண்டு கல்லூரி கல்வியாண்டு தொடங்குவதையொட்டி 700க்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்கள் பெற்றோருடன் கல்லூரி படிப்பில் சேர்வதாக வந்திருந்தனர். இவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் வாட்டர் பெல் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தது. மாணவர்களிடையே நீர்ச்சத்து குறைபாட்டை போக்க நாள்தோறும் 3 முறை வாட்டர் பெல் அடிக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்தது. இந்த வாட்டர் பெல் அடித்தவுடன் மாணவர்கள் நீர் அருந்த அறிவுறுத்தப்பட்டது. சேலத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்த நிலையில் வாட்டர் பெல் அடித்தவுடன் மாணவர்கள் நீர் அருந்தினர். எல்லாருமே தண்ணி குடிக்கணும்.
சென்னையில் தங்கம் விலை மிகச்சிறிய அளவில் குறைந்துள்ளது. வெள்ளி விலையில் மாற்றம் இல்லை. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 15 ரூபாய் விலை குறைந்து 8,915 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 120 ரூபாய் விலை இறங்கி 71,320 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றம் இல்லாமல் ஒரு கிராம் 119 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னை பாடியில் மேம்பால பணியின் போது மண் சரிந்து விழுந்ததில் தொழிலாளி உயிரிழந்தார். தாதன்குப்பம் பகுதியில் மேம்பால விரிவாக்க பணி நடைபெற்று வருகிறது. ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டப்பட்ட நிலையில் மண்ணை அள்ளுவதற்காக விழுப்புரத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் பள்ளத்தில் இறங்கியுள்ளார். இந்நிலையில் குவித்து வைக்கப்பட்டிருந்த மண் திடீரென சரிந்து விழுந்ததில் பள்ளத்துக்குள் சுரேஷ் சிக்கிக் கொண்டார். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அங்கிருந்தவர்கள் சுரேஷை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். கோவையில் மூதாட்டி ஒருவர் தனது மறைந்த மகன் வைத்திருந்த 15,000 ரூபாய் மதிப்பிலான பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாமல் தவித்து வருகிறார். பண மதிப்பிழப்பு குறித்து தனக்கு தெரியாததால் நோட்டுகளை மாற்ற இயலவில்லை என கூறும் தங்கமணி பாட்டி ஏற்கனவே 3 முறை ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தும் பலனில்லை என வேதனைப்படுகிறார். இந்த முறை பணம் கிடைக்கவில்லை என்றால் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என உருக்கமாக தெரிவித்துள்ள அவர் அந்த பணத்தில் ஒரு பெட்டிக்கடை வைத்து வாழ விரும்புவதாக கூறியுள்ளார். எந்த பேங்க்லையும் எடுக்க மாட்டாங்க, செல்லுபடி ஆகாதுன்னு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் சொன்னார், அவர் பேர் தெரியல, கொண்டு போய் தீய வையம்மா அப்படின்னு சொன்னாருங்க. அப்போ நான் சொன்னேன், நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தந்தை அவர் நோட்டில் இருக்கார், இந்த சரமா கோர்ட்டு கடத்துலையாவது போட்டுக்கினே தவிர காந்திக்கு தீய வைக்க மாட்டேன் ஐயா. தீ வைக்க சொன்னது யாரு? இங்கே ஒரு ஆள் இருந்தாருங்க, அவர் காணோம், அடையாளம் தெரியல. அந்த மாதிரி அதிகாரியாக உள்ள கலெக்டர் ஆஃபீஸில் இப்படி சொன்னாங்கன்னா அப்புறம் எப்படிங்க நாங்கள் ஏழைக்கு பிழைக்கிறது? 5,000 ரூபா நான் ஒரு ஆளுங்க, ஏதோ சோறு ஏதோ உங்கள் மாதிரி இருக்கிறவங்ககிட்ட வாங்கிட்டீங்களா? பிச்சை எடுக்க முடியுங்களா சொல்லுங்கள்? இந்த 5,000 ரூபா மாத்திரம் ஒரு பெருசுன்னு கவர்மெண்ட் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்குதுங்களா? முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்கு விழா நாளை யாகசாலை பூஜைகளுடன் கோலாகலமாக தொடங்குகிறது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த விழாவில் 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விழாவிற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட யாகசாலை தங்க நிறத்தில் ஜொலிக்கிறது. ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோயிலில் பிரசித்தி பெற்ற ஆணை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஜூலை 8ஆம் தேதி நடைபெறுகிறது. விழா நாட்களில் தினமும் காலை மாலை சுவாமி அம்பாள் திருவீதி உலா நடைபெற இருக்கிறது. தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே பெற்றோரை இழந்து தவித்த பெண்ணுக்கு முன்னாள் தஞ்சை ஆட்சியரும் தற்போதைய பத்திரப்பதிவுத்துறை ஐஜியுமான தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் திருமணம் செய்து வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாய் தந்தையை இழந்து தங்கையுடன் வசித்து வந்த பாண்டி மீனா என்பவரின் நிலையை கண்ட தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் வீடு கட்டி கொடுத்தார். அத்துடன் தனது சொந்த செலவில் பாண்டி மீனாவுக்கு திருமணம் செய்து வைத்து தனது மகளைப் போல கவனித்துக் கொண்டார். அவரது இந்த மனிதநேய செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர். தமிழக அரசு மருத்துவமனையில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்புக்காக HPV வைரஸ் தடுப்பூசி செலுத்தும் பணி விரைவில் துவங்க உள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் 9 வயதுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இத்தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. அரசு மருத்துவமனைகளில் இதற்காக முதல் கட்டமாக 36 கோடி ரூபாயை தமிழக அரசு அறிவித்துள்ளது. 100 பெண்களில் 70 பேருக்கு HPV வைரஸ் காரணமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுகிறது. தடுப்பூசி செலுத்துவதால் இப்புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் என்று சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை ஜூலை 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க நேற்று அதிகாலை சென்ற 8 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களிடம் இலங்கை கடற்படை அதிகாரிகள் விசாரணை செய்து பின்னர் தலைமன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவர்களை ஜூலை 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் மன்னார் சிறையில் அடைக்கப்பட்டனர். கச்சத்தீவு ஒருபோதும் இந்தியாவிற்கு வழங்கப்படாது என இலங்கை அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சந்திரசேகர், கச்சத்தீவு என்பது முழுமையும் இலங்கை மக்களுக்கு சொந்தமானது என்றும் அதை மீட்போம் என தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் பேசுவது தவறானது என்றும் தெரிவித்தார்.
கச்சத்தீவு குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்த கருத்துக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். தமிழகம் முழுவதும் நம்பர் 1 என்ற கட்டவுட்டுகள் திமுக சார்பில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் நோக்கம் குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன. மண், மொழி, மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்துக்கான முன்னேற்பாடுகளை திமுக மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பல்வேறு இடங்களில் நம்பர் 1 வடிவிலான கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. தமிழக அரசின் சாதனைகளை வீடு வீடாக சென்று விளக்க திமுக முடிவு செய்துள்ளது. மேலும் ஜூலை 1ஆம் தேதி திமுக உறுப்பினர் சேர்க்கை தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அமைச்சர் அமித்ஷா குறித்து திமுக எம்பி ஆர் ஆசா தெரிவித்த கருத்துக்கு சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் உமா கண்டனம் தெரிவித்ததால் திமுக உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாமன்ற கூட்டத்தின் கேள்வி நேரத்தில் இதுபோன்ற விவகாரங்களை எழுப்பக்கூடாது என உமா ஆனந்தை துணை மேயர் அறிவுறுத்தினார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை திமுக எம்பி ஆர் ஆசா அண்மையில் கடுமையாக தாக்கி பேசியிருந்தார். ராமநாதபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் கலவர தடுப்பு ஒத்திகை நடைபெற்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் இதை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஒத்திகையின் போது மாறுவேடத்தில் இருந்த கலவரக்காரர்களை கலைக்க காவல்துறையினர் கேஸ் துப்பாக்கியால் சுட்டு பயிற்சி மேற்கொண்டனர். அப்போது எஸ்பி சந்தீஷ் போலீசாருக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பாலைக்காடு கிராமத்தில் மாத கணக்கில் குடிநீர் விநியோகிக்கவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது பெண் ஒருவர் வாகனத்தை எட்டி உதைத்து நிறுத்தி வாக்குவாதம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு மக்கள் கலைந்து சென்றனர். திமுக அரசு மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் செயல்பாட்டுக்கு வராததால் தமிழகத்தில் தொழில்துறை முடங்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் இட்டுள்ள பதிவில், இந்தியாவின் தொழில்துறை மையமாக தமிழகம் இருந்தாலும் ஒப்பந்தங்களை தாண்டி திமுக அரசு இங்கு ஒன்றும் செய்யவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். தொழில்துறையின் வளர்ச்சி இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கும், மாநிலத்தின் வளத்தை கூட்டும் என்பதை அரசு உணர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் தவறுகளால் தொழில் முனைவோர் காத்திருக்க வேண்டியுள்ளதாகவும், இளைஞர்கள் இடம்பெயர்கின்றனர் என்றும், முதலீட்டாளர்கள் வேறு மாநிலம் தேடிச் செல்கின்றனர் எனவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சி வந்தால் தொழில்துறையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி தமிழகம் பயணிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிய தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். வெறும் வாக்குறுதிகளை அள்ளி வீசாமல் செயலாக்குவதில் அதிமுக முனைப்பு காட்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கொடூர் ஊராட்சியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் முறையான பராமரிப்பு இல்லாததால் 2000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியுள்ளன. மூட்டைகள் கிழிந்து நெல் வீணாகி மாடுகள் மேயும் அவலமும் நிலவுகிறது. இதனால் அரசுக்கு லட்சக்கணக்கில் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளை உடனுக்குடன் சேமிப்பு கிடங்குகளுக்கு அனுப்ப வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி யானை மார்க்கெட்டில் வெண்டைக்காய் வரத்து அதிகரித்துள்ளதாலும் முகூர்த்த நாட்கள் இல்லாததாலும் விலை கடுமையாக சரிந்திருக்கிறது. கடந்த வாரம் 1 கிலோ 30 ரூபாய்க்கு மேல் விற்கப்பட்ட வெண்டைக்காய் தற்போது 7 முதல் 8 ரூபாய் வரை மட்டுமே ஏலம் போகிறது. இதனால் நஷ்டமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் கூறுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் சில காய்கறிகளின் வரத்து அதிகரித்ததால் விலை குறைந்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ளூர் காய்கறிகளை விற்பனை செய்யும் மிகப்பெரிய காய்கறி சந்தையாக ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் இருந்து வருகிறது. இந்நிலையில் வரத்து அதிகரிப்பால் புடலங்காய் 1 கிலோ 27 ரூபாயிலிருந்து 8 ரூபாயாக குறைந்தது. கலர் கத்திரிக்காய் 22 ரூபாயிலிருந்து 14 ரூபாயாக வீழ்ச்சி கண்டது. தொடர்ந்து வரத்து அதிகரித்ததால் மற்ற காய்கறிகளின் விலையும் குறைந்துள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வாராந்திர ஆட்டுச்சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையாகின. மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் வரவிருக்கும் ஆடி மாத கோயில் திருவிழாக்களுக்காக வியாபாரிகள் ஆர்வமுடன் ஆடுகளை வாங்கிச் சென்றனர். 10 கிலோ ஆடு 6000 ரூபாய் வரையிலும், 25 கிலோ கீடாய் ஆடு 20,000 ரூபாய் வரையிலும் விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நகை திருட்டு தொடர்பாக விசாரிக்க தன் அண்ணனையும் தன்னையும் அழைத்துச் சென்ற காவல்துறையினர் தோப்புக்குள் வைத்து இருவரையும் தாக்கியதாக உயிரிழந்த அஜித்தின் சகோதரர் நவீன் குற்றஞ்சாட்டியுள்ளார். நகை திருட்டு கேஸில் அண்ணனை விசாரிக்கிறத கூட்டு போனாங்க. மறுநாள் என்னையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல வீட்டில் கூட்டு போனாங்க. கூட்டு போயிட்டு 2 பேரையும் விசாரிச்சாங்க. ஒரு தோப்புக்குள்ளே வச்சு 2 பேரையும் அடித்தாங்க. அப்புறம் ஈவினிங் ஒரு 5 மணி போல் என்னை இது பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியும் அண்ணன் இந்த மாதிரி இறந்தது.
நகை எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னையும் சொல்லி எப்படியாவது வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொன்னா நானும் கேட்டு பார்த்தேன். ஆனால் அவன் எடுக்கலைன்றது உண்மை. அப்படி எடுத்திருந்தா வாங்கின அடிக்க சொல்லியிருக்கணும். லாஸ்ட் வரையும் அவன் சொல்லலை. இருந்தால் தானே கொடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு எடுத்திருக்க மாட்டான். தமிழக முதல்வருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. அதாவது 2 பேர் அண்ணன் தம்பி இருக்கும், போய் தனியாக வச்சு அடித்து துன்புறுத்திருக்காங்க. இந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. அந்த 6 போலீஸ்க்கும் சட்ட ரீதியாக தண்டனை கிடைச்சோம். சென்னையில் அரசு மின்சார பேருந்து சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் வகையிலும் காற்று மாசுவை குறைக்கும் விதமாகவும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் மின்சார பேருந்துகளை இயக்க முடிவு செய்தது. அதன்படி வியாசர்பாடியில் 47 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் மின்சார பேருந்துகளுக்கான பணிமனை அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை மாநகரில் முதல் முறையாக 120 புதிய மின்சார தாழ்தள பேருந்துகள் சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து புதிய பேருந்துகளில் இருக்கும் வசதிகளை அவர் பார்வையிட்டார். தாழ்தள மின்சார பேருந்தில் சீட் பெல்ட் வசதியுடன் 39 இருக்கைகள் பொருத்தப்பட்டுள்ளன. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அமர்வதற்கு பிரத்யேக இருக்கைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு இருக்கையின் கீழும் செல்போன் சார்ஜ் செய்யும் வசதி உள்ளது. பாதுகாப்பு கருதி இப்பேருந்துகளில் 7 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அடுத்து வரும் பேருந்து நிறுத்தத்தை பயணிகள் அறிந்து கொள்வதற்காக LED பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. பேருந்தின் உயரத்தை கூட்டி குறைக்கும் வசதியும் உள்ளது. வியாசர்பாடி பணிமனையில் 32 சார்ஜர்கள் பொருத்தப்பட்டிருக்கும் நிலையில் ஒருமுறை பேருந்தை சார்ஜ் செய்தால் 200 கிலோமீட்டர் வரை இயங்கும்.